என் பேர் தர்ஷன். நான் சிட்டி மேக்கர் ஸ்கூலில் படிக்கிறேன். இன்றைக்கி நான் கிளே போர்ட் ஆக்டிவிட்டி பண்ண போகிறேன். இதில் நான் நிறைய சொல்ல போகிறேன். ஏன் இந்த மாதிரி மிதந்துச்சு முழுங்குச்சு. ஓகே, ஃபஸ்ட்டு நான் என்ன பண்ணுறேன்னா ஒரு ரவுண்டு கிளே எடுக்கிறேன். இப்போ நான் இது என்ன பண்ண போகிறேன்னா இது உள்ளே போடுறேன். பாருங்கள், போட்டேன்னா இது இது சிங்க் ஆயிடுது. இப்போ நான் என்ன பண்ணுறேன்னா இதே மாதிரியே கிளே போட் ஒன்று செஞ்சுருக்கிறேன். இந்த கிளே போட்டை இப்போ நான் இதில் வச்சேன்னா இன்னும் நீங்களே பாருங்கள் அது சிங்க் ஆகாமல் ஃப்ளோட் ஆகுது. இது ஏன் இந்த மாதிரி பால் மாதிரி இருக்கும்போது மட்டும் அது சிங்க் ஆச்சு, ஆனால் இந்த மாதிரி போட்டு மாதிரி பேஸ்கெட் மாதிரி ஆகும்போது மட்டும் அது ஃப்ளோட் ஆகுதுன்னு நான் சொல்கிறதுக்கு முன்னாடி ஒரு சின்ன சின்ன விஷயத்தெல்லாம் சொல்கிறேன். அந்த டாப்பிக்கை வச்சு தான் இந்த மாதிரி இது வந்துச்சு. ஃபர்ஸ்ட் பயான்சி ஃபோர்ஸ். பயான்சி ஃபோர்ஸ்னால் அது என்ன சொல்கிறது, ஒரு அப்பர் ஃபோர்ஸ் மாதிரி. அப்பர் ஃபோர்ஸ் தண்ணியிலேருந்து வரும். நான் உங்களுக்கு எக்ஸாம்பிள் அது என்ன சொல்கிறது காமிச்சு கூட பண்ணுறேன். பாருங்க, இதுதான் பிளாஸ்டிக் பால். இப்போ நான் இதை இப்படி போட்டேன்னா இது ஃப்ளோட் ஆகுது. இப்போ நான் இது என்ன பண்ணுறேன்னா இதை இப்படி நல்லா தண்ணிக்குள்ளே ப்ரெஷர் கொடுத்து நல்லா முக்கிட்டு, உங்களுக்கு தெரியுதுன்னா முக்கிட்டு இப்போ என்ன பண்ணுறேன்னா நான் கை எடுக்கிறேன். பாருங்க, இது உள்ளேருந்து ஜம்ப் ஆகி வெளில வருது. இந்த உள்ளேருந்து ஜம்ப் ஆகி வெளில வர்றதுனால தண்ணிக்குள்ள ஒரு ஃபோர்ஸ் ஆகுது. அந்த ஃபோர்ஸ் பேர் தான் பயான்சி ஃபோர்ஸ். இது உள்ளே இருக்கிறது அப்போட தள்ளுது, அதனால தான் பால் மேலே வருது. ஸோ இந்த மாதிரி நடக்கிறதுனால உள்ள பயான்சி ஃபோர்ஸ் ஸ்டார்ட் ஆகுது. ஓகே நெக்ஸ்ட் நம்ம டென்சிட்டி பார்க்க போகிறோம். டென்சிட்டினா ஒரு பர் வால்யூமில், ஒரு ஸ்பெசிஃபிக்கான வால்யூமில் எவ்வளோ மாஸ் கேல்குலேட் ஆகுது, எவ்வளோ அமௌண்ட் ஆஃப் மாஸ் இருக்குன்னு கேல்குலேட் பண்ணுறது தான் டென்சிட்டின்னு சொல்லுவோம். டென்சிட்டியில் 2 டைப்ஸ் இருக்குது, ஹை டென்சிட்டி, லோ டென்சிட்டி. உங்களுக்கு நான் அது எக்ஸாம்பிளோட காமிக்கிறேன். ஓகே இப்போ பாருங்கள், இப்போது இந்த பாலும் இதுவும் இந்த பாலை நான் ஒரு பெரிய என்ன சொல்கிறது, ஒரு வேர்ல்டு லார்ஜஸ்ட் பால் கட் பண்ணி எடுத்தீங்கன்னு இமேஜின் பண்ணிக்கோங்க. அதில் ஒரு பார்ட் ஆஃப் வால்யூம் அந்த மாதிரி. இது பெரிய கரண்டிலேருந்து ஒரு பார்ட் ஆஃப் வால்யூம் மட்டும் எடுக்கணும், அதை மட்டும் எடுத்துக்கணும். இப்போ நான் என்ன பண்ணுறேன்னா இந்த பால் இந்த தண்ணிக்குள்ளே போடணும்னா இது ஃப்ளோட் ஆகுது. இதே அமௌண்ட், இதே வால்யூம் தான் இது இந்த கரண்டியாக இருக்குது, நீங்கள் பார்த்தாலே தெரியும். அதே வால்யூம் தான். இப்போ என்ன பண்ணுறேன்னா அதே மாதிரி இதை உள்ளே போடுறேன்னா கூட சிங்க் ஆகிடுது. ஸோ இதில் மாஸ் கம்மியாக இருக்குது, அதனால இது லோ டென்சிட்டி. இது மாஸ் அதிகமாக இருக்குது, அதனால இது ஹை டென்சிட்டி. ஓகே, நெக்ஸ்ட்டு நான் ஸ்டார்டிங்கில் சொன்ன மாதிரி ஏன் இந்த கிளேவை பால் மாதிரி இருந்துச்சுன்னா அழகாக சிங்க் ஆகிடுது, அது இந்த போட்டு மாதிரி ஆக்குனா அழகாக ஃப்ளோட் ஆகுது. அதுக்கு நான் ரீசன் சொல்கிறேன். ஏன்னா ஒரு வால்யூம் இன்க்ரீஸ் ஆச்சுன்னா டென்சிட்டி டிக்ரீஸ் ஆகும். அதனால தான் இப்போ பாருங்க, இது ரெண்டுமே சேம் வால்யூம் தான். இப்போ நான் என்ன இதுக்கும் சைஸ் பாருங்களேன், பெருசாக இருக்குது. இது கம்மியான வால்யூம் எடுத்துருக்கு, இது அதிகமாக எடுத்துருக்கு. ஸோ கம்மியாகிறதுனால என்ன இருக்குது, கம்மியான வால்யூம்னால டென்சிட்டி அதிகமாக இருக்குது. அதனால என்னாச்சு, டென்சிட்டி அதிகமாக இருந்துச்சுன்னா ஹை மாஸ் இருக்குது, அதனால ஹை டென்சிட்டி. அதனால என்னாச்சு, சிங்க் ஆயிடுச்சு. இப்போ நான் சொன்ன மாதிரியே வால்யூம் அதிகமாக இருந்துச்சுன்னா டென்சிட்டி கம்மியாயிடும். ஸோ இப்போ வால்யூம் பாருங்களேன், இதுக்கும் கொஞ்சம் டிஃப்ரென்ஸ் இருக்குதா, இது கொஞ்சம் ஸ்மாலாக இருக்குது, இது கொஞ்சம் பிக்காக இருக்குது. ஸோ அதனால வால்யூம் அதிகமாக இருக்குன்னா டென்சிட்டி கொஞ்ச நாள் வெயிட் கம்மியாகி அழகாக இது அப்படியே தண்ணியில் ஃப்ளோட் ஆகுது. அதனால தான் இந்த மாதிரி ஃப்ளோட் ஆகுது. தேங்க்ஸ்.